வீரா சார். அப்போ நாங்க கிளம்புறோம்மா. என்ன சார் வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? இன்னும் ஒரு 2 நாள் தங்கி இருந்துட்டு போலாம்ல. எனக்கும் தங்கி இருந்துட்டு போகணும்னு ஆசைதாம்மா. ஆனா வீட்ல எல்லாமே போட்டது போட்டபடியே கிடக்கு. கடை வேலைலாம் அப்படியே நிக்குது. எல்லாருமே இங்க இருந்தா அதெல்லாம் யாருமா பாக்குறது? மறுவீடு மாப்பிள்ளைக்கு தானம்மா, நாங்க எதுக்கு? சரி கிளம்பலாமா? கிளம்பலாம். மாப்பிள்ளை மட்டும் தனியா விட்டுட்டு போனா எப்படி? மாப்பிள்ளை கூட யாராவது இருக்கிறது தானே முறை. ஓ ஆமா, அத மறந்துட்டேன் பாருங்க. கூட இருக்கணுமா? அண்ணா ஒண்ணும் பிரச்சனை இல்லனா. இங்க தங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பரவாயில்ல. ராகவனுக்காக நான் இங்கே இருக்கேன். நீயா? நான் தான். ஏன்? ஓஹோ. என்னன்னா ஏன் இவ்ளோ யோசிக்கிற? அதெல்லாம் வேணாம் வள்ளி. நீ நம்ம வீட்ல இருந்தாதான் நல்லது. வீட்ல நிறைய வேலை இருக்குல்ல. என்ன பெரிய வேலை? அங்க என்ன வேலைக்காரங்க இல்லையா? அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. ஒரு நாள் தான்டா. மறுவீடு முடிஞ்ச உடனே நான் அவனை கையோட கூட்டிட்டு வந்துட்டு போறேன். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வீட்ல இருக்க பொம்பளைங்க தான் கூட இருந்து செய்யணும். பாரு, உனக்கு ஒண்ணுமே தெரியல. நீ போ, நான் அவன் கூடவே இருந்து கூட்டிட்டு வரேன். அத்தை இருக்கிறதா இருந்தா நானும் இங்கதான் இருப்பேன். நீயா? சார் பரவாயில்ல, அவரும் இங்கே இருக்கட்டும், எங்களுக்கு சந்தோஷம்தான். நீ எதுக்குடா இருக்கேங்கிற? சரிம்மா வீரா, சரி பாத்துக்குங்க. நாங்களாம் கிளம்புறோம். சரிங்க சார். வரேன் வள்ளி, பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. டேய் என்னடா சொல்ற? கார்த்தி, கிளம்பலாம்டா. போலாம்ப்பா. வாங்க போலாம். வரம்மா. வாங்கண்ணா. டேய் என்னடா அத்தை இருக்கேன்னு சொல்லுது? வழக்கம் போல ஏதாவது சரியில்லைன்னு பிரச்சனை பண்ண போதுடா. டேய், கல்யாணமே முடிஞ்சு போச்சு. இனி என்ன? நான் இருக்கேன், பார்த்துக்கலாம். தம்பிடா. டாச்சிப்பா. வீரா சார். கல்யாண வேலையில சொல்ல மறந்துட்டேம்மா. நாளைக்கு விருந்து இல்ல? ஆமா சார், எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன். சரி. சிறப்பா பண்ணிடலாம் சார். இல்லம்மா, நீ போட்ட கல்யாண சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்ததுமா. ஆனா நாளைக்கு ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் வருவாங்க. அதுவும் நம்ம சொந்தத்துல முக்கியமான தலைக்கட்டுங்க மட்டும்தான் வருவாங்க. ஓகே சார். கல்யாணத்தை முடிச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா விருந்த பொண்ணு வீட்டுக்காரங்க தரமா செய்யணும். அததான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்கம்மா. பண்ணிடலாம் சார். நீ நல்லா கவனிச்சுக்குவேன்னு தெரியுமா, இருந்தாலும் ஒரு வார்த்தைக்காக சொல்றேன். நான் பாத்துக்கிறேன் சார், நல்லபடியா பண்ணிடலாம். எங்க சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே என்னை எடுத்து வளர்த்தவரு. எங்க குடும்பத்திலேயே மூத்த தலைக்கட்டு அவர்தான். அவரை நீங்க நல்லா கவனிக்கணுமா. கண்டிப்பா பண்ணிடலாம் சார். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? கண்டிப்பா நல்லா கவனிச்சுக்கிறேன் சார். நீ செஞ்சிருவன்னு எனக்கு தெரியுமா. நான் ஏன் சொல்றேன்னா, சித்தப்பா ரொம்ப முக்கியமான ஆளு. கல்யாணத்துக்கு அவரை கூட்டிட்டு வந்து அவர் தலைமையில தான் நடத்தணும்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு அவரால் வர முடியல. அதான் இப்ப விருந்துக்கு கூப்பிட்டுருக்கேன். அவரு கூட குறைய ஏதாவது சொன்னா கூட அவர் எதிர்த்து எங்களால ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்க எல்லாருமே கேட்டுக்கிற இடத்துல தான் இருக்கோம். நாளைக்கு அவர் வந்தா எப்படியாவது அவர் மனசு குளிர்ற மாதிரி நடந்துக்கோமா. அவர்கிட்ட நீ நல்ல பேர் வாங்கிட்டீன்னா அது போதும். எங்க சொந்தத்தையே அப்படியே மொத்தமா ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். எனக்கும் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும். நீங்க சொல்லிட்டீங்கல்ல சார், கண்டிப்பா சிறப்பா பண்ணிடலாம். நான் பாத்துக்கிறேன் சார். சரிம்மா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரி வரோம். வா கார்த்தி. போலாம்ப்பா. போலாம். அட்டைப்பெட்டி வீட்டுக்குள்ள சரசரமா லைட். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இது ராஜா பகதூர் பேலஸ் அப்படியே பூட்டி வச்சுக்கிறாங்க. தங்கமும் வெள்ளியும் கொட்டி கிடக்கு பாரு, அள்ளிக்கிட்டு போக.
இதையும் பூட்டி வச்சிருக்காங்க. ஷோ, இப்ப நான் எங்க தூங்குறது? மா நீங்க ஏன் கூட வாங்க. உன் கூட எங்க வர்றது? இல்ல வாங்க, நான் சொல்றேன். வாங்க வாங்க. பஞ்சு மெத்த ரெடி பண்ணி வச்சிருக்கா. கூட்டணியே சரியில்லையே. வாங்க. வர்றேன். வராம எங்க போறேன்? இங்க என்ன? உங்களுக்கு இங்க தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க இந்த ரூமை எடுத்துக்கோங்க. இங்கயா? இங்க? இந்த ரூம்? இங்க? இது என்னது? இரும்பு கட்டிலு? ஐயா, பெட் கூட இல்ல, பெட்ஷீட் போட்டு மூடி வச்சிருக்கீங்க. இங்க எப்படி நான் தூங்க முடியும்? ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ ராகவா. சரி, ஏசி. என்ன ஏசி இல்ல? ஃபேன் இருக்கு. ஃபேனா? ஏமா தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? அடிக்கிற வெயிலுக்கு ஃபேன் காத்துல எப்படிமா தூங்க முடியும்? உங்களுக்கு வேணா அது பழக்கமா இருக்கலாம். இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து கசகசன்னு இருக்கு. நானே இங்க இருந்து எப்படா ஓடுவோன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இதுல இந்த ரூம்ல ஏசி இல்லாம எப்படி தூங்குறது? இந்த ரூம் தாங்க எங்க வீட்ல ரொம்ப காத்தோட்டமா இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. அது இந்த ஜன்னலை திறந்து விட்டா ரொம்ப நல்லா காத்து வரும். நீங்க இருக்கிற தெருவுக்கு ஜன்னலை திறந்து விட்டு தூங்குனா கொசு படையே உள்ள வரும். அந்த கொசு கடியில இப்படி மனுஷன் நிம்மதியா தூங்குறது. பேசாம நான் என் அண்ணன் கூடயே கிளம்பி போயிருந்திருக்கும். இங்க இருந்ததே தப்பு. சரி போய் அந்த அதெல்லாம் எங்க உங்க வீட்ல இருக்க போது. இந்த கொசுவத்தி இருக்கும்ல ரவுண்ட் ரவுண்டா, அதை எடுத்துட்டு வந்து கொஞ்சம் பத்த வை. கொசு கடி இல்லாமலாவது தூங்குறேன். இன்னைக்கு இங்க வந்து தொலைஞ்சிட்டனே, என்ன பண்றது? ஆமாமா, நீ ஏசி இல்லாம வாழ்ந்ததே இல்ல. பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஏசிலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்க இல்ல? டேய், பின்ன என்ன? நம்மளும் இதை விட சின்ன வீட்டுல வாடகை வீட்டுல இருந்து தானே மேல வந்தோம். கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. 10 வருஷம் முன்னாடி இதே மாதிரி நம்மள்ட்ட காரு பங்களான்னு இவ்வளவு சொத்து இருந்துச்சா? எல்லாம் இப்ப வந்தது. நம்ம என்னமோ வானத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா குச்ச மாதிரி பேசுற. எப்பா சாமி, போதுண்டா. நீ கதா கலட்சேபம் பண்ண ஆரம்பிச்சிடாத. இப்ப என்ன? நான் எதுவும் பேசாம அமைதியா தூங்கணும், அவ்வளவுதானே? ஆமா. உன் படிக்கு இந்த கொசுக்கடி எவ்வளவோ மேல். நான் தூங்குறேன், நீ கிளம்பு. அப்படிதான் சார்பா சத்தமில்லாம படுத்து தூங்கு. போடா. நீ வா, அதெல்லாம் கண்டுக்காத, வா. ஃபேன் போட்டுக்கோங்க. பாபா. ஐயோ, இதெல்லாம் எனக்கு தேவையா? இந்த ராகவன் தான் என் சொல் பேச்சு கேட்காம இங்க வந்து மாட்டிக்கிட்டான்னா இப்ப நானும் வந்து மாட்டிக்கிட்டேன். ஆண்டவா, இந்த கட்டில் வேற அவங்க ஆயா பிறந்தப்ப வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. எந்த வேலையில உடைஞ்சு விழுமோ தெரியலையே. டேய் ராகவா, உன்னால வந்ததுடா எல்லாம். அப்படியே ஃப்ரிட்ஜ்லயே வளர்ந்தவங்க அவங்க யோசி இல்லாம நீங்க எங்க படுக்கிறீங்க? அந்த ரூம்ல படுத்துக்கிறீங்களா? அதெல்லாம் வேணாம். அப்படியே ஹால்ல இந்த சோஃபால படுத்துக்கிறேன். சோஃபாலையா? இல்ல, ஃப்ரீயா படுத்தாதான் தூக்கம் வரும். நீங்க? எனக்கு ஒரு தலைவாணி இருந்தா குடு, இல்லைன்னா பரவாயில்ல, நான் தரையில கூட பத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே என்ன போய் இருந்தா எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன். அப்புறம் இந்நேரம் நீ எப்படி எங்க இருக்க வேண்டியவன்? உன் நேரம் என் கூட படுத்து தூங்க வேண்டியதா போச்சு. பாத்துக்கலாம் விடு. சரி, இதுவும் ஒரு வகையில் நல்லதுக்கு தான். நான் முறைகிற, நீ தானடா சொன்ன. ஏதோ மைண்ட் மாறின மாதிரி இருக்கே. டேய், ஏன் அப்படி பேசுற? இல்லைன்னா ஏதோ ஒரு நாள் நடக்க போகுது. ஆமா. இந்தாங்க. குடு. அடிக்கிற வெயிலுக்கு பெட்ஷீட் வரையா? தரையில விரிச்சுக்கிறதுக்கு தான். தரையிலாம் வேணாம், நீ குடு, நான் முகத்தை வேணா மூடிக்கிறேன், அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். சரி, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, கொசுவும் கடிக்காது. அப்புறம் வேற ஏதாவது வேணும்னாலும் என்ன கூப்பிடுங்க. நீ போ. அதை எடுறா. போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போ, சுவிட்ச் எங்கன்னு தெரியல.
அப்பா ச்சே செம்ம டயர்ட்ரா. ஏன்டா 3 நாள் கண் முழிச்சு வேலை பார்த்தது நானு, உனக்கு டயர்டா இருக்கா? ஆமாண்டா, வாயெல்லாம் வலிக்குதுடா. வாய் வலிக்குதா? என்னடா சொல்ற? அப்புறம் மேடையில் நின்றுட்டு அப்படியே எல்லாருக்கும் இதே மாதிரி ஈன்னு ஒரே மாதிரி சிரிச்ச மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருந்தா வாய் வலிக்காதா? ஏன்டா சிரிச்சிட்டு நின்று இருந்த உனக்கே அவ்வளோ டயர்டா இருக்குன்னா 3 நாளா கண்ணு முழிச்சு வேலை பார்த்த எனக்கு எப்படி இருக்கும்? மாவன குட் நைட். கண்மணி ட்ரீம்ஸ். குட் நைட்மா. ஏய் என்ன இந்த பெட்ஷீட் எதுக்கு நீ எடுத்து போத்துன? என்ன பிருந்தா, என்ன ஒரே சத்தமா இருக்கு? என்னாச்சு? ஏய், உனக்கு போத்திக்க வேற பெட்ஷீட்டே கிடைக்கலையா? என் அண்ணன் பெட்ஷீட் தான் கிடைச்சதா? உன்னெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. பிருந்தா, என்னடி பேசுற? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? ஐயோ ஏய் அம்மா, நீ பிருந்தா, எங்க அண்ணனை கொன்னதும் இல்லாம எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து படுத்துக்கிட்டு என் அண்ணனோட பெட்ஷீட்டே எடுத்து போத்திப்பியா? பிருந்தா, அமைதியா இரு. நீ சும்மா இருக்கா? உனக்கு ஒண்ணும் தெரியாதுக்கா. எல்லாம் நீ கொடுக்கிற இடம் தான். இவனை எதுக்கு நீ வீட்டுக்குள்ள படுக்க சொன்ன? இனி அண்ணன் பெட்ஷீட்ல கை வச்ச அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படிதான் பேசுறியா? என்னடி நீ? மா, அவ என்ன பேசினான்னு பார்த்தல? ஏன்டி இப்படி பண்ற? இப்ப பெட்ஷீட்ல என்ன வந்துற போகுது? வீட்டுக்கு வந்தவங்கட்ட இப்படியா நடந்துக்கிறது? அவர் யாரு? உங்க மாமாவோட தம்பிடி. அறிவில்ல உனக்கு? யோர்கிட்ட என்ன பேசணும் உனக்கு தெரியாதா? பெட்ஷீட்டை கொடு. குடுன்னு சொன்ன. ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என்னால உங்க அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை வேணாம். நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். தம்பி நீங்க எங்கே படுங்க. அதுல தம்பி நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவ சின்ன குழந்தை, ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அண்ணனா அவளுக்கு ரொம்ப பாசங்க, அதனாலதான் இப்படி பண்ணிட்டா. தப்பா எடுத்துக்காதீங்க. சேச்சே, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நான் அதுவும் தப்பா நினைக்கல. நீங்க போய் தூங்குங்க. பாவம், நீங்க அவளை அடிச்சிருக்க கூடாது. அது இல்லைங்க, அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அதனாலதான். சரி, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். நீங்க இங்க படுத்துக்கோங்க. சரி. உள்ள போலாமா? தம்பி நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. வா. பிருந்தா மாறன சொன்னதெல்லாம் என்னதானே சொல்லியிருக்கா? ஏய், என்னடி இப்போ? அந்த கொலைகாரனுக்காக என்னைய அடிச்சிட்டல நீ. பிருந்தா,
அப்படி சொல்லாத. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அவங்க நமக்கு எதிரியாவே இருந்தாலும் இன்னைக்கு அவங்க நம்ம வீட்ல இருக்காங்க. அவங்க நம்ம கெஸ்ட். நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள நாம தானே மரியாதையா நடத்தணும். இதுவே அண்ணன் இருந்தா இந்த மாதிரிலாம் நடந்துப்பியா நீ? அண்ணா இல்லன்னு தான் இப்படி பண்றேன். அண்ணா இல்லாம போனதுக்கு யார் காரணம்? இவன் தானே. பிருந்தா, நீ எப்பதான் புரிஞ்சுப்ப? இப்போ நம்ம 2 குடும்பமும் உறவாயிடுச்சு. நம்ம அக்கா அங்க போய் வாழ போறா. நீ இப்ப போய் இப்படி நடந்துகிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம அக்கா எப்படி அவங்க வீட்டுல போய் சந்தோஷமா வாழ முடியும்? நீ உன்னை பத்தியும் உன் கோவத்தை பத்தியும் மட்டும்தான் யோசிக்கிற. நம்ம கண்மணி வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்ற. சரி, நீயே சொல்லு, யார் அவரு? அவரு மாப்பிள்ளையோட சொந்த தம்பி. நீ அவரை பேசுறது மாமாவை பேசுறதுக்கு சமம். ஆமாண்டி. சரி, இப்படியே வச்சுக்கோ. என்னை யாராவது திட்டுறாங்கன்னு வையேன், உனக்கு அது வலிக்குமா வலிக்காதா? சொல்லு. என்னை யாராவது அவமானப்படுத்தினாங்கன்னா அது உனக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போ அதே மாதிரி தானே அவருக்கும் இருந்திருக்கும். அவருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இங்க பாரு, நமக்கு வேணா அவரை பிடிக்காம இருக்கலாம். ஆனா அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அவங்க அவங்கள விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. நம்ம கண்மணி அங்க போய் நல்லா வாழணும். நீ இந்த மாதிரிலாம் பண்றதால ஒருவேளை அவங்க கண்மணிக்கு கஷ்டம் கொடுத்தா உனக்கு அது ஓகேவாடி? ஐயோ இல்லக்கா, நம்ம கண்மணி அக்கா அங்க போய் சந்தோஷமா வாழணும். அப்போ இந்த மாதிரி நடந்துக்க கூடாது, புரியுதா? அழாத. சாரி. உன்னை நான் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல, அதான் அடிச்சிட்டேன். ரொம்ப வலிக்குதா? இல்லக்கா பரவாயில்ல, நான் தப்பு பண்ண நீ அடிச்ச. விடு, நான் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். ஓய் ஓய், எந்திரி. என்ன இவ்வளவு தைரியம் இருந்தா என் அண்ணனோட ஆட்டோல படுப்ப? வெளில வா, வெளில வா. எப்பா சாவ அடிக்கிறாங்களே, என்னை விட்டுருங்கப்பா. தெரியாம உங்க வீட்டுக்கு வந்து தங்குறேன்னு சொல்லிட்டேன். உன் தொங்கச்சி அண்ணன் போருவேன்னு சொல்லிட்டு விரட்டுறா, நீ இங்க வந்து உங்க அண்ணன் ஆட்டோன்னு சொல்லிட்டு அதட்டுற. அப்பவே எங்க அப்பா என்னை பார்த்து முறைச்சு சிக்னல் கொடுத்தாரு. என் மரமண்டைக்கு ஏறல. பேசாம அவங்களோட வீட்டுக்கு போயிருக்கணும். இங்க வந்து உங்க குடும்பத்திட்ட மாட்டிக்கிட்டேன். இப்ப எங்க படுக்கிறதுன்னு கூட தெரியல. இங்க பாரு, நீ எங்கேயும் படுக்க வேணாம். வெளியில நான் கைத்து கட்டல் போட்டிருக்கேன், அதுல போய் படுத்துக்கோ. கைத்து கட்டல்? நல்லா காத்து வருது, அப்படியே கட்டில படுத்தனா ஜாலியா தூங்கலாம்ல. உன் வீட்ல இருக்கா? கட்டில் இல்லாம தான் சொல்லுவாங்களா? அதெல்லாம் இருக்கு. என் அண்ணன் வழக்கமா அதுலதான் படுக்கும். உங்க அண்ணன் கட்டலா? வேணவே வேணாம்ப்பா. நீ படுன்னு சொல்லிட்டு போயிடுவ. ராத்திரியோட ராத்திரியா உன் வீட்ல இருந்தா நம்ம தூண்டில் ஒன்று இருக்கே, கட்டிலோட வச்சு கொளுத்தி விட்டுருச்சுன்னா என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்படியே ஆட்டோலயே படுத்துக்கிறேன். காலை மடிக்கி ஒடுக்கி கூட படுத்துக்கிறேன். உன் தங்கச்சிங்க வந்து பார்த்தா நான் இருக்கிறதே தெரியாது. வேணா சொல்லு, இந்த 2 கட்டணம் கூட இறக்கி விட்டு படுத்துக்கிறேன். பரவாயில்ல, என் தங்கச்சி உனக்கு அந்த அளவுக்கு பயம் காமிச்சிருக்கால. ஆமா, வயசுல சின்ன பிள்ளை, துடுக்கா வேற இருக்குது. அது பாட்டுல கோவத்துல ஏதாவது செஞ்சு விட்டுருச்சுன்னா ஹைலி டேஞ்சரஸ். ஐயோ, நேத்து கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், கிரைண்டர்களை தூக்கி அப்படியே தலைமையில போட்டாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டானா
கடவுளே அந்த நியூஸ் அவ பார்த்துருக்க கூடாது. இங்க பாரு, அப்பெல்லாம் நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். அவளுக்கு இப்பதான் சொல்லி புரிய வச்சேன். சும்மா ஏதோ ஒரு கோவத்துல கத்திட்டா. ஆ, இனி அப்படிலாம் பேச மாட்டா. ஏ நானும் விளையாட்டா தான் சொன்னேன். எனக்கு அவன் மேல எந்த வருத்தமும் இல்லை. சொல்லப்போனால் அவள் கோவப்படுறதுலே நியாயம் இருக்கு. ஒருத்தருக்கு ஒவ்வொன்று மேலே சென்டிமெண்ட் இருக்கும். அவளுக்கு உங்கள் அண்ணன் பெட்ஷீட் மேலே இருக்கு. நீ தான் கொடுக்கும்போது கவனமாக கொடுத்துருக்கணும். பா, அவ இந்த அளவுக்கு வில்லங்கம் பண்ணுவான்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? சரி, நான் தூங்குறேன். உடம்புலாம் ரொம்ப வலியாக இருக்குது. கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணா. நீ போ. குட் நைட். ஹலோ. ஏம்மா, எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறது? எடுக்க மாட்டியா? அந்த லோடு ஏற்றிட்டு வாம்மா. அது இல்லைண்ணா, இன்னைக்கு என்னால வர முடியாது. ஏம்மா, ஏன் வர முடியாது? இல்ல, இன்னைக்கு தான் என் அக்காவுக்கு கல்யாணம். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைச்சு மறந்துட்டேன். ஏம்மா, இது அர்ஜென்ட்டுமா. இன்னைக்கு டெலிவரி கண்டிப்பாக கொடுத்தாகணும். நீ முன்னாடியே சொல்லியிருந்தனா நான் வேற ஏதாவது ஆட்டோ ரெடி பண்ணியிருப்பேன்ல. இப்போ வந்து இப்படி சொல்றியாம்மா? சாரிண்ணே, இப்பதான். மா, என்னம்மா நீ இப்படி சொன்னா எப்படிம்மா? அவங்க எனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ நான் என்ன பதில் சொல்றது அவங்களுக்கு? நான் அப்படியே உள்ள கொஞ்ச நேரம் தூங்குறேன். என்ன அப்புறமா எழுப்பி விடு. சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. நான் என் ஆட்டோ எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாம்மா. டேய் தூங்காதடா, தூங்காதடா, தூங்காத. இது சரி வராது. ஏய் இரு, ஒரு நிமிஷம். இன்னைக்கு உனக்கு ஆட்டோல படுக்க கொடுத்து வைக்கல. நான் அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளியே கிளம்பணும். நானும் வரவா?